இப்ப அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானே? அவசர சட்டசபையை கூட்டி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, இங்க பாருங்க, எங்க மாநிலத்திலிருந்து ₹1 வரியை கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா எங்க வரி பகிர்வை நீங்க கொடுக்க மாட்டீங்க, அப்ப நாங்களும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு. ஏன்னா சாத்தியமான இதான். அப்ப ஏன்பா சாத்தியம் இல்ல, எல்லாம் சாத்தியம் தான் அப்படின்னு பேசியிருக்கா. அப்படி நீ எனக்கு தர முடியாது, அவ்வளவுதானே. நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது. அவசரமா ஒரு சட்டசபையை கூப்பிட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இவன் எதை ஏற்கிறான் எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் தெரியும். எனக்கு வருவாய் நிதிநிலை அறிக்கையில எனக்கான உரிய நிதியை ஒதுக்கானாலும் பேசப்பட்டு எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன்மை பண்ணணும். சட்டசபை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில நம்மளை நிராகரிக்குது, நமக்கு வரி நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தரமாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது. அதனால நமது மாநிலத்திலிருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது, இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது. அது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியும் எந்த வரியோ போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு, வெள்ளக்காரங்காலத்துலதான் நம்ம வரிகூடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொடுங்கன் இந்த கொள்ளக்கார ஆட்சி, இது கொள்ள தானே. என் வரியை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா? சாத்தியம் என்ன பண்ணி போயிருவ? நான் செய்யறேன், நீ என்ன பண்ணி போயிருவ? சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகார திமிர் வந்தது? உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய? வேடிக்கை பார்த்துக்குமா? ஐயா சாமி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அதுக்கா இது 8 கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை, தன்மான பிரச்சனை, இது இனமான பிரச்சனை. இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய, இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள், இது எப்படி செய்கிறார்கள், இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம், அதுக்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இது கேவலம்.